லைனர் நல்லா அழகா வந்துருச்சு போல. நல்லா இருக்குடா. கண்ணை மூடுங்க. இவங்களோட கண் ஆக்சுவலி ரொம்ப குட்டி இல்ல, அதனால மேல இவ்வளவு பிங்க் இவங்களுக்கு போகக்கூடாது. லிப் ஷேட் எல்லாம் செம்மையா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஐப்ரோ மட்டும் இன்னும் கொஞ்சம் கலர் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. ஸோ இவங்க டோனுக்கு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஷேடோட கலை மேக்கப்லாம் செம்மையா இருக்கு. பிளஷ் எல்லாம் கூட நல்லா இருக்கு. ஆனா பிளஷ் வந்து இவ்வளோ கீழே இறங்கக்கூடாது. ஐ மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குடா. ஏன் இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராடக்ட் இல்லாத மாதிரி இருக்கு லைட்டா. ஓகே, மேக்கப் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குடா. இந்த சி செஷன் வருது பார்த்தீங்களா, இது வந்து நீங்க பிரைட் வேணும்னா ஓகே பூரா இருக்குடா. ஸ்கின் டோன் மாத்தாம ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட மேக்கப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்கின் ஃபினிஷ்லேயே இருக்கு, அது ரொம்ப சூப்பராக இருக்குடா. ரொம்ப ஸ்கின் ஃபினிஷ்லேயே பண்ணியிருக்கீங்க, வெரி நைஸ், குட். மேக்கப் ரொம்ப அழகாக போட்டிருக்கடா, எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க ஸ்கின் ஃபினிஷ்லேயே இருக்கு, கொஞ்சம் கூட ஜாஸ்தியா இல்லை. மேக்கப் சூப்பராக இருக்குடா, நைஸ், நல்லா க்ளோவா நல்லா இருக்கு. இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா மேலே பாருடா. எங்கே காஜல் போட்டிருக்கீங்க கண்ணுக்குள்ள, எங்கே வாட்டர் லைனில் காஜல் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து வரையணும், ஏன்னா அவங்களோட லிப்ஸ் இங்கே வரைக்கும் இருக்கா. ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்த முறை ஐ மேக்கப்பை இவ்வளோ பிரைட் ஆக்காம சேம் டெக்னிக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு ஐ மேக்கப். லிப்ஸ்டிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷேப் நல்லா இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் விங் லைன் பிரச்சனை இல்லை, பட் இங்கே மொத்தமாயிருச்சு. லைனர் மட்டும் கண்ணை திறந்துட்டாங்களா, நிறையா இருக்கு. பிளெண்டிங்லாம் சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு, சூப்பராக போட்டிருக்கடா, வெரி நைஸ். இந்த ஹைலைட்டர் மட்டும் கீழே வராமல்